ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரோவன் அட்கின்சனோட டாப் 5 மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நான் கொண்டு வந்திருக்க 5 மூவிஸுமே வேறு லெவலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸ்லலாம் நம்ம ரோவன் அட்கின்சனோட ஆக்டிங் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த ஆக்டரை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறீங்கன்னா இவரை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காமெடிக்கு பெயர் போனவர். இவரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தான மூவி பார்க்க போகிறோன்னா மைக்ரேட் சிட்ஸ் ஏ ட்ரிப். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நம்ம ரோவன் அட்கின்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் இன்ஸ்பெக்டராக ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த மூவியில் பாரிஸில் ஒரு கொலை ஒன்று நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் மட்டும் நிறையா பெண்கள் ஒரு கொடூர சைக்கோனால் கொலை பண்ணப்படுவாங்க. ஆனால் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த ஒரு க்ளூவும் இருக்காது. அப்படிப்பட்ட நிலமையில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேட் அப்படின்ற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கேஸை எடுத்து விசாரித்து அந்த கேஸில் இருக்கிற அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டராக நம்ம ரோவன் அட்கின்சனை பார்த்துருப்போம். ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு டிடெக்டிவ் மாதிரி நம்ம ஹீரோ இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நிறைய இடங்கள்ல நம்ம ஹீரோவை பார்த்து நம்மளே மிரண்டு போவோம், என்னடா இப்படி விசாரிக்கிறாரு அப்படின்ட்டு. ரொம்பவே நல்ல ஒரு மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சீரீஸ்னே சொல்லலாம். 4 பார்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்து என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜானி இங்கிலீஷ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பையாக இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு கொள்ளை அடிக்கிற கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விலையுயர்ந்த ஜொல்லை கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த ஸ்பைஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் கடைசியாக இருப்பார். நம்ம ஹீரோவை கொல்ல வர கும்பல்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ரோவன் அட்கின்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த மூவியில். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டான மூவி பார்க்க போகிறோம்னா ஜானி இங்கிலீஷ் ரீபான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜானி இங்கிலீஷ் அப்படின்ற ஃபிலிம் சீரிஸ்லேருந்து செகண்ட் பார்ட்டாக தான் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு ஸ்பையாக இருந்தார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரிட்டிஷ் ஸ்பையாக இருந்தால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைட் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஸ்பையாக மாறிடுறாரு. இப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்பையாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வர அசைன்மெண்ட், அந்த அசைன்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ எடுத்து முடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மூவி. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. ஃபஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, ஆனால் இந்த மூவி தமிழில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவிக்கும் பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் பீன் ஹாலிடேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் பீன் பார்த்தீங்கன்னா லாட்ரியில் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கான டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவார். இப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு எப்படி போகிறாரு, அதுவும் அந்த லாட்ரியை வச்சுட்டு அப்படின்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃப்ரான்ஸுக்கு போகும்போது விளாக் பண்ணிகிட்டே போவார். அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட ஜர்னியை அவர் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டே போவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவருக்கு கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரான்ஸுக்கு போனாரா இல்லையான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியை இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீனுக்கு செகண்ட் பார்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த மூவியை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பீன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு போர்ட்ரைட்டுக்கு பாடி கார்டாக இருப்பார். இப்படி பாடி கார்டாக இருக்கும்போது அந்த போர்ட்ரைட்டுக்கு வர பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்ரைட்டுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன் அப்படின்ற டிவி ஷோவுக்கு அப்புறம் வந்த ஒரு மூவி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஷோவுக்கு அப்புறம் நடித்த ஒரு மூவி இந்த மூவி தான். அண்டு மிஸ்டர் பீன் அப்படின்ற டிவி ஷோவை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டிவி ஷோ. அப்படி யாராவது பார்த்தவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் இந்த லிஸ்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஐஎன்டிபி வரிசையாக தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன், மூவிஸ் வரிசையாக ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் யாரும் குழப்பிக்காதீங்க. அண்டு இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.